செகண்ட் சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். So write the first three terms of the GP whose first term and the common ratio are given below. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஏ கொடுத்துட்டாங்க, காமன் ரேஷியோ ஆர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இங்கே பார்த்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜிபிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Tn = a × r power n - 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து Tnக்கான ஃபார்முலா. ஸோ n = 1 போட்டால் ஃபஸ்ட்டு டேர்மு, n = 2 போட்டால் செகண்ட் டேர்மு, n = 3 போட்டால் தேர்டு டேர்ம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு n = 1 போட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ T1 = வெறும் a மட்டும்தான் வரும். ஆர் பவர் தான் போட்டு பார்த்துருவோம். ஆர் பவர் 1 - 1. ஸோ ஆர் பவர் 1 - 1 அப்படின்றப்ப a × r பவர் 0, எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ a மட்டும்தான் வரும். ஸோ T1ன்றது a = 6 ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் T2 போட்டு பாருங்கள். ஸோ T2 = a × r பவர் 2 - 1. ஓகேங்களா. T2ன்றதுக்கான ஃபார்முலா செகண்ட் டேர்முக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக 6, ஆருக்கு பதிலாக 3 ஹோல் பவர் 2 - 1. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 2 - 1ன்றப்ப 1 தான். ஸோ 6 × 3 18. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு T1 வந்து 6, செகண்ட் டேர்ம் T2 வந்து 18. அடுத்தது தேர்டு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா a × r பவர் 3 - 1. ஸோ ஏவோட வேல்யூ 6, ஆறுன்றது 3, இங்கே வந்து 3 - 1 அப்படின்றப்ப 6 × 3 - 1ன்றது 2. 3 பவர் 2 9. ஓகேங்களா. 3² 9. ஸோ 9 6 are 54. ஸோ T3 அப்படின்றது 54. ஓகேங்களா. ஸோ இந்த சம் அடுத்த பக்கம் செய்கிறேன். ஸோ அப்போ T1 ஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 தான். ஓகேங்களா. ஸோ டேர்ம் 1ன்றது 6, 18, 54, டாட் டாட் டாட். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜிபி. ஓகேங்களா. ஸோ ஜிபிக்கான காமன் ஃபார்முலா Tn = a × r பவர் n - 1. ஸோ என்னுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா வெறும் a மட்டும்தான் ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், டேர்ம் 1னாலே a தான். ஸோ டேர்ம் 1 = a = 6. நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 வந்து a × r பவர் n, என்னுக்கு பதிலாக 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே Tn தானே, என்னுக்கு பதிலாக 2 போட்டதுனால டேர்ம் 2 வரும். ஓகேங்களா. ஸோ இதை கூட எழுதிக்குவோம். n = 1, n = 2, n = 3. ஓகேங்களா. ஸோ அப்படி ஒன்று போடும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டேர்மாக கிடைக்கும். சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதலாம். ஸோ இதே செகண்ட் டிவிஷன் போட்டு பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் a வந்து √2, ஆரும் வந்து √2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ஃபார்முலா Tn = a × r பவர் n - 1. ஸோ n = 1ன்றப்ப T1 வந்து a தான். ஸோ a = √2 தான். ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்மு. நெக்ஸ்ட்டு T வந்து என்னுக்கு பதிலாக 2 போட்டோம்னா டேர்ம் 2 a × r பவர் 2 - 1, a × r பவர் 1. ஸோ ஏவோட வேல்யூ √2, ஆரோட வேல்யூ √2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2. ஸோ T2 வந்து 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேர்ம் 3 பார்த்தீங்க அப்படின்னா a × r பவர் 3 - 1. ஓகேங்களா. ஸோ a × r பவர் 3 - 1னா 2, ஏவோட வேல்யூ √2, ஆரோட வேல்யூ √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஏவோட வேல்யூ √2, ஆரோட வேல்யூ √2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2√2 அப்படின்றது தான் டேர்ம் 3. ஓகேங்களா. தட் ஃபோர் ஜிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 வந்து √2, டேர்ம் 2 வந்து 2, டேர்ம் 3 வந்து 2√2 டாட் டாட் டாட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு a வந்து 1000 கொடுத்துருக்காங்க, r வந்து 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச Tn × a × r பவர் n - 1. ஸோ என்னுக்கு பதிலாக 1 போட்டோம்னா T1, ஸோ அது a தான் 1000. என்னுக்கு பதிலாக 2 போட்டால் T2, a × r பவர் 2 - 1. ஸோ a × r. ஏவோட வேல்யூ 1000, ஆரோட வேல்யூ 2/5. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10. அடுத்தது ஃபுல்லாக 2 0 அப்படியே எழுதலாம். × 2, ஸோ 400.
T2 ஈக்குவல் டு 400 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு T3 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1. ஸோ A இன்ட்டு ஆர் பவர் 2. ஏவோட வேல்யூ 1000, ஆரோட வேல்யூ 2/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர்னால் 2/5 இன்ட்டு 2/5 எழுதலாமா. ஸோ 5 கட் பண்ணால் நம்ம ஏற்கனவே செஞ்சோம், இங்கே வந்து 200 வரும். அகைன் 5 கட் பண்ணுறோம், 40 வரும். ஸோ 2 இன்ட்டு 40 80, 80 இன்ட்டு 2 160. ஸோ இது வந்து T3 ஓகேங்களா. ஸோ அப்போ therefore the given GP வந்து என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு A தான் 1000, செகண்ட் டேர்ம் 400, தேர்ட் டேர்ம் 160 டாட் 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 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அந்த இருக்கக்கூடிய செகண்ட் சம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஸோ தேர்டு சம் பாருங்கள். In a GP 729, 243, 81 டாட் 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 ஃபைண்ட் T7 ஓகேங்களா. ஸோ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு T7 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது 7th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஸோ தேர்டு சம். செவன் 29, 243, 81, டாட் 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 T7 ஈக்குவல் டு என்ன ஓகேங்களா. இது T1 அதாவது A, T2, T3, T7 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா T7 ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் 7 மைனஸ் 1 ஓகேங்களா. ஏன்னா TN ஃபார்முலா தானே, TN ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதில் வந்து T7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ A தெரியும் 729, ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு T2 டிவைட் பை T1 கரெக்டாக 243 டிவைடட் பை 729. ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதே இது 81 பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 3 3ன்றது வரும். அப்போ இது வந்து கண்டிப்பாக டிவைடட் பை 3 தான், 1/3. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1/3. இதில் போட்டு பாருங்கள், T7 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 729 இன்ட்டு 1/3, 7 மைனஸ் 1ன்றப்ப 6 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணுங்கள். 729 இன்ட்டு இந்த 1/3 பவர் 6 அப்படின்றது ஆக்சுவலாக டிவைடட் பை 3 பவர் 6ன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம இன்னும் எழுதலாம் அப்படின்னா 729 டிவைடட் பை 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இப்படி எழுதுகிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 3 ஸ்கொயர்னால் 9 ஓகேங்களா. ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 499. இங்கே பார்த்தீங்கன்னா 8 9s are 72, ரிமைனிங் 1 ஓகேங்களா. அதே இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 9s are 81. இங்கே 3 ஸ்கொயர்ன்றது 9. ஸோ 9 இன்ட்டு 9. ஸோ அப்போ T7 ஈக்குவல் டு என்னது, எதுவுமே நம்பர் இல்லை, அப்போ 1 தான் ஓகேங்களா. பேப்பர் ஈரமாக இருக்கிறதுனால எழுத மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 7th டேர்ம் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ இன்னொரு பாருங்கள், T2 டிவைட் பை T1. T2ன்றது 729, சாரி 243, T1ன்றது 729. ஸோ கட் பண்ணால் 1/3, ஆர் ஈக்குவல் டு 1/3 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் T7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ T7க்கான ஃபார்முலா A இன்ட்டு ஆர் பவர் 7 மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ 7 மைனஸ் 1, 7 மைனஸ் 1னா 6, ஆருக்கு பதிலாக 1/3 போட்டிருக்கேன். ஏக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் 729 நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 பவர் 6 அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய 1 பவர் 6 டிவைட் பை 3 பவர் 6. ஸோ 1 பவர் எனிதிங் 1 தான். 3 பவர் 6 நான் அப்படியே கீழே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. 3 பவர் 6 36 கிடையாது, 3யோட பவரில் 6. ஸோ இந்த 6ஐ நான் எப்படி பண்ணுறேன்னா 2 2 2ன்னு தனியாக பிரிக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 2, 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு பிரிச்சிருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் 9 9 9. ஸோ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 மொத்தமாக மல்டிபிள் பண்ணால் 729 வரும். டேரெக்டாக கட் பண்ணலாம். ஸோ அப்படி என்னால் முடியலை அப்படின்றப்ப நான் ஒன்று 9 9 9 டேப்பில் போட்டு கட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து T7 வந்து 1ன்னு கிடைக்குது ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஈஸியான சம் தான், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ புரிஞ்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம்.